அது வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது. நான் தான் உனக்கு இந்தினா என்னன்னே தெரியலங்கிறேன். இந்தி தெரியலனாலும் பரவாயில்ல, இந்தி எப்படி எழுதிருக்கும்னு கூட உனக்கு தெரியல, நான் கிண்டல் பண்றேன். நீங்க உடனே சந்தான பாரதி படத்தை ஒட்டிட்டு இவர் அமித்ஷா மாதிரி இருக்கு, இது கூட இவங்களுக்கு தெரியலன்னு கேளனப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தப்பையாவது சரியா செய்யுங்க. அந்த தப்பு யார் செஞ்சிருப்பா? நம்ம 30% கமிஷன் வாங்கக்கூடிய கட்சி தான் செஞ்சிருக்கும். அதனால தான் அண்ணாமலை ஐயா என்ன சொல்றாரு, இதை திமுக தான் செஞ்சிருப்பாங்க. தப்ப கூட தப்பா பண்ற, அப்பதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சித்து வேலைகள் எல்லாம் செய்யறத நிறுத்துங்க. பிஜேபி வருதுங்கிறது 58 பேர் உங்ககிட்ட நீங்க பேசுற சொற்பொழிவு கேட்கறதுக்கு வந்தாங்க இல்லையா, அப்பவே நீங்க எல்லாரும் பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்கிறது உலகத்துக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து திமுக செய்யக்கூடிய அல்லது திக காலத்திலிருந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, தன்னை விட ஒருத்தன் உயர்ந்து இருந்தான்னா அவனை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, மட்டுப்படுத்தி, நையாண்டி பண்ணி, ஏளனப்படுத்தி தனக்கு நிகரா அதை கொண்டு வந்துடும். இதுக்கு உயர தெரியாது, அவனை தீக்கு இறக்கி விட்டுரும். எம்எல்ஏக்கு என்ன பண்ணோம், கத்தியை தூக்கி கழுத்துல வச்சிட்டோம், அதனால அவர் கையெழுத்து போட்டாரு. அதனால என்ன ஆச்சு, அதிமுக இருந்து அவரை நீக்கிட்டாங்க. நான் கத்தியை கையில வச்சிருந்தா அவர் நீக்கி இருக்க மாட்டாரு, அவரும் அன்பா வந்து போட்டதுனாலதான் நீக்கி இருக்காங்க. ஓட்டு வச்சு நீங்க உணர்வை பேசக்கூடாது. இது எதுக்கு கையெழுத்து வாங்குறோம், ஐயா 3வது மொழி உனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஏழை மாணவர்களை போய் கேட்கிறோம். அன்பில் பொய்யா மொழி ஐயா கிட்ட போய் கேட்கல, சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்கிற கனிமொழி அம்மா கிட்ட கேட்கல. சோ எல்லா கேள்விகளுக்கும் மடைமாற்றுவதன் மூலமாக, திசை திருப்பதன் மூலமாக, அபத்தமாக, அசிங்கமாக, கேவலமாக பதில்களை தர்றீங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மாணவர்கள் கையெழுத்து போடுறாங்க, கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறாங்க. ஆமா, அவங்க கையெல்லாம் பிடிச்சி இழுத்து கையெழுத்து வாங்கி. எம்எல்ஏட்டையும் கையெழுத்து வாங்கிட்டீங்க. எம்எல்ஏக்கு என்ன பண்ணோம், கத்தியை தூக்கி கழுத்துல வச்சிட்டோம், அதனால அவர் கையெழுத்து போட்டாரு. அதனால என்ன ஆச்சு, அதிமுக இருந்து அவரை நீக்கிட்டாங்க. ஓகே, நான் கத்தியை கையில வச்சிருந்தா அவர் நீக்கி இருக்க மாட்டாரு, அவரும் அன்பா வந்து போட்டதுனால தான் நீக்கி இருக்காங்க. இது உணர்வு சார்ந்த விஷயம். இப்போ 85 லட்சம் பேருக்கு நீட்டில் கையெழுத்து வாங்கினதாக உங்ககிட்ட உதயநிதி ஐயா சொன்னார். அதெல்லாம் எவ்வளோ குப்பைகளாக இருந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இருந்தாலும் கோர்ட்டில் போய் 85 லட்சம் பேப்பரை 1 2 3 நம்பர் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். கோர்ட் 85 லட்சத்தையும் உட்காந்து பென்சிலுக்கு வாயில் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோமா? கிடையாது. கோர்ட் என்ன பண்ணிச்சு, இதை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்லிச்சு. ஸோ நீங்கள் வாங்கி என்ன பிரயோஜனம்? அதை நான் நிராகரிக்கிறேன். ஏன் 1.5 லட்சம் பேர் இங்கேருந்து நீட்டு எழுதிக்கிட்டு இருக்கான், அதை படிக்க தெரியாத சுப்ரீம் கோர்ட்டாக நீங்கள் பண்ண கையெழுத்தை வச்சு பார்க்க முடியும்? அவர் ராஜன் கமிட்டி ஒன்று போட்டாங்க இல்லையா, அவர் என்ன சொன்னார், 86,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினதாக என்கிட்ட சொன்னாங்க, நான் அதை வச்சு தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னார். நீதிபதினா நேர்மையாக தானே பதில் சொல்லுவார், அப்படி தான் சொன்னார். இது உணர்வு சார்ந்த விஷயம். நாம் இந்த பிரச்சனையை பேசும்போதெல்லாம் 2 தப்பு பண்ணுறோம். அதை அழகா கனிமொழியோ அல்லது மற்றவர்களோ பயன்படுத்திக்கிறாங்க. இந்த 2 தப்பு என்னன்னா, இந்த 3வது மொழி அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்றது எல்லாமே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக மட்டும்தான், வேற யாருக்காகவும் இல்லை. நம்பர் 1. 2வது, உடனே இவங்க என்ன சொல்றாங்க, அதான் குஜராத்துக்கு போனா 3 மாசத்துல குஜராத்தி கத்துக்க போறான், இங்க போனா பீகார்ல போனா பீகாரியை கத்துக்க போறான், ஹரியானாபுரியை கத்துக்க போறான், அவன் அங்கிருந்து வந்து இங்க தமிழை கத்துக்கிறான். இது வர்த்தக மொழி. இவங்க கத்துக்கிறது எல்லாமே வர்த்தக மொழி. இப்போ உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், உணர்வுபூர்வமா தமிழை பேசக்கூடியவங்க தான் நீங்க. எனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. 11 கீழ் கணக்கு பத்தி பேச தொடங்குவோமா? அகநானூறு புறநானூரை பற்றி பேசுவோமா? நாலடியாரை பேசுவோமா? பேச முடியாது. ஏன்? நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்திருக்கலாம், உணர்வுபூர்வமாகவே படிச்சிருந்திருக்கலாம். பட் உங்ககிட்ட கொடுத்த ஸ்டஃப் என்ன? 10வதோட உங்களுக்கு தமிழ் முடிஞ்சு போச்சு, இலக்கணம், ஆல் தோஸ் திங்ஸ் முடிஞ்சு போச்சு. ஐயா பன்னீர்பாலைனா என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்குறேன். இருங்க சார், கூகுள் பார்க்குறேன். ஏலாதினா என்ன சொல்லுங்க, இருங்க சார் கொஞ்சம், அது ஒரு புக் இருக்குது சார் என்னோட இதில். அப்போது இது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதுங்கிறது அடிப்படையில் அந்த மொழி என்ன கொடுக்க முடியும்? பக்தியையும் இசையையும் நீங்கள் மொழியிலேருந்து பிரிக்கணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். இசையை பிரிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் கர்நாடக இசையை லுங்கி கட்டிக்கிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் பீடா கீடா போட்டுட்டு, இல்லை கொஞ்சம் மாவா கீவா போட்டு கூட உட்காந்து
பாட சொன்னீங்க, பிரிச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நான் பாமரனிடம் என்னுடைய கர்நாடக இசையை கொண்டு சென்று விட்டேன்னு நல்ல பணக்காரருடைய புள்ள வந்து சொன்னாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அது வந்து ஒரு வடை சாப்பிட்டுட்டோ பொங்கல் சாப்பிட்டுட்டோ கற்றுக்கிட்டது ஒன்றும் இல்லை, ஒரு எராட்டிக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்படித்தான் இவங்களுடைய நோக்கம். பக்தியும் மொழியையும் நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா மொழிக்கு வேலையே இல்லை. பக்தியை பிரிச்சுட்டிங்கன்னா மொழிங்கிறது வர்த்தக மொழி. எனக்கு நீங்கள் பேசுகிற பாஷை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிற 39 எம்எல்ஏல ஒரு 21 எம்எல்ஏ தெலுங்கர்கள் போயிருக்காங்கன்னு இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் தெலுங்கர்கள்னு நான் வச்சுப்போம். எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மொழியே தேவையில்லை. உங்ககிட்ட அக்கறையும் என்கிட்ட உணர்வும் இருந்தால் போகிறோம். அது வர்த்தக மொழி. வியாபாரம் பேசணும்னு நினைக்கிறீங்களா, வேலை வேணும்னு கேட்குறீங்களா, இப்படின்ட்டா போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிடும் 4 நாளாக நான் சாப்பிடலைங்கிறது. இவ்வளவுதான். இந்த மொழியை கற்றுக்கொள்றதை பற்றி யாரும் அக்கறைப்படலை. பேசுவதெல்லாம் ஒரு மொழி மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு போய் சேரணும்னு ஏன் சொல்கிறோம்னா, அவங்களுடைய பாப்புலேஷன் இன்றைக்கும் உங்கள் கணக்குப்படி 1000 ரூபாய் மாதம் வாங்குவதற்காக 1 கோடியே 10 லட்சம் பேர் குடும்பங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் பேசுறது வந்து அவங்களை சார்ந்து இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் மிகப்பெரிய அமௌண்ட்டாக நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு 50 லட்சம் குடும்பம் தான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் 1 கோடி 15 லட்சம் பேருக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டாங்கல்ல, 1 கோடி பேர் பாஜகவில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க, அப்போ 1 கோடி பேர் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. 2 பதில் அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2024 தொகுதியில் 24 தான் பாஜக வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு அமைஞ்சது. 2014 நடந்ததா சொல்லுவீங்க. 2014 அதிக தொகுதிகளில் போட்ட கட்சி வேற, கம்மி தொகுதிகளில் போட்டியிட்ட கட்சி பிஜேபி. அப்போ அது எப்படி பிஜேபியோடைய கூட்டணி ஆகும்? 3வது அணின்னு தான் நீங்கள் சொல்லணும். அப்போ வாங்கிய வாக்குகள் எத்தனை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, இப்போ பிஜேபி கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளை தன்னுடைய சின்னத்தின் மூலமாக 2024 வாங்கிச்சுங்கிறதும், கூட்டணி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30லேருந்து 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கங்கிறதும் தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இது சேர்த்தா 85 லட்சம் வருது. எப்போ? 2024 தேர்தல் முடிவில். இவங்க எல்லாருமே பிஜேபியின் உறுப்பினர்களான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ஏன்னா கருணாநிதி ஐயா உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க. அவர் என்ன சொன்னார், இத்தனை கூட்டம் எனக்கு வருது, இத்தனை கூட்டம் எனக்கு ஓட்டாகலையே காலகட்டம் சார் அதெல்லாம் இல்லை. நீங்கள் 71 75 தானே அவர் பேசியிருக்கிறது. அதனால் நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நான் ஒன்றும் தவறாக சொல்லலை, தகவலாக சொல்கிறேன். அப்போது அவர் என்ன சொல்கிறார், இத்தனை கூட்டம் என்னுடைய பேச்சை கேட்பதற்கு வருகிறது, ஆனால் இதெல்லாம் எனக்கு ஓட்டாக மாறலைன்னு அவர் வருத்தப்பட்டார். நீங்கள் கூட இந்த ஆட்சி, விடியல் ஆட்சி தொடங்கிய உடனே 2 கோடி பேரை சேர்க்க போகிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவில் 1.5 கோடி பேர் இருக்காங்கங்கிறது சாத்வீகமான உண்மை. ஆனால் அவங்க 1.5 கோடி வாக்குகளை வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஓட்டு வச்சு நீங்கள் உணர்வை பேசக்கூடாது. இது வந்து எதுக்கு கையெழுத்து வாங்குறோம்? ஐயா 3வது மொழி உனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஏழை மாணவர்களை போய் கேட்குறோம். அன்பில் பொய்யாமொழி ஐயா கிட்ட போய் கேட்கல, சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்கிற கனிமொழி அம்மா கிட்ட கேட்கல, எங்கிட்ட யாரும் கேட்கல, உங்ககிட்ட கேட்கல. நீங்க எல்லாம் கான்வென்ட்ல படிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பண வசதியோட இருக்கிற நாமெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ், நாம கான்வென்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஆனால் ஏழை மாணவர்களை பற்றி தான் இங்க பேசுறோம். அடுத்தது என்ன கேட்கிறோம்? ஐயா நீ தமிழை வளர்த்தேங்கிறிய மருத்துவத்தையோ பொறியியலையோ அல்லது இந்த இன்ஜினியரிங் நீங்கள் தமிழில் சொல்கிற நல்ல வார்த்தையையோ தமிழில் ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தமிழில் அதுக்கான புத்தகத்தை ஏன் இன்னும் நீங்கள் திரட்டலை? ஏன் ஆங்கிலத்தினுடைய அடிமையாகவே நாங்கள் இருக்கணும்னு கரெக்டாக தயார் பண்ணி அனுப்புறீங்க? ஆங்கிலம் படிக்காமல் நான் மருத்துவம் படிக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட 50 வருடமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. அப்படிங்கிறத நம்ம எடுத்துரைக்கிறோம். நீ இந்தியில் எல்லாத்தையும் மாற்றிட்டியான்னு கேட்டால், காங்கிரஸ் இந்தியை திணித்தது, பிஜேபி இந்தியை திணிக்கலை, வச்சிருக்கு. உங்கள் முன்னாடி இருக்கிற 22 மொழிகள் ஒன்றாக அதை வைத்திருக்கு. மாவட்ட ஓரமாக இருக்கக்கூடிய, எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய 10% அல்லது 15% பேர் அந்த மொழியை 3வது மொழியாக எடுத்துப்பாங்க. சிலர் தான் நான் பிரெஞ்சு படிக்கிறேன், ஜெர்மன் படிக்கிறேன்ட்டு போவாங்க. அந்த ஏழை மாணவனுக்கு நீங்கள் அதை தடுக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு நான் வரேன். இதை செய்வதற்கு தான் எஸ்எஸ்ஏவை நீங்கள் உருவாக்கினீங்க. எஸ்எஸ்ஏ ஃபண்டை உருவாக்கினது வந்து வாஜ்பாய் ஐயா. அதை உருவாக்கினதனுடைய நோக்கம் கல்வி இந்தியா பூரா பரவலாக இருக்கணும்னு. எந்த பணத்திலிருந்து? இன்னைக்கு சொல்லணும்னா என்னுடைய 29% இருந்து 50% உங்களுக்கு நேராக வந்துடுது. அடுத்த 50ல் உங்களுக்கு 41% வந்துடுது. மீதி இருக்கக்கூடிய மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய 29.5% வச்சு தான் இதை பண்ணுறோம்.
அப்போ கொடுக்க மறுக்கிறீர்களான்னு கேட்டால், நீ வேலை செய்யலை நான் எப்படி கொடுப்பேன்? நான் தான் துணியை போட்டுட்டேனே, முடி வெட்டின காசை கொடுன்னா, ஏய் நீ துணியை போட்ட எனக்கு கழுத்தில், ஆனால் முடியை இன்னும் வெட்டலை அப்படின்னு நான் சொல்லுவேன்னா மாட்டேனா? உன்னை சேர் போட்டு உட்கார வச்சேனே, 130 ரூபா கொடுன்னு கேட்டால் கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? இல்லை. ஆக எஸ்எஸ்ஏவும் சரி, அது எந்த நோக்கமாக இருந்தாலும் மத்திய அரசனை பொறுத்த வரைக்கும் அது பரவலாக இந்தியா பூரா போகணும், குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு போகணுங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. உடனே மொழியை அழித்து விடும் இந்தியா அப்படின்னீங்க. திணித்தால் மொழியை அழிக்கும், திணிச்சிங்கன்னா மொழியை அழிக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த 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 இதில் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு காலையில் 2 இட்லி ஒரு வடை தான் கிடைக்கும்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே வாழ்க்கை பூரா 2 இட்லி ஒரு வடையாக தான் மாறும். அதை ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. காட்டில் இருந்தீங்கன்னா பணம் தான் கிடைக்கும். இல்லை, திணித்தால் மொழி ஒழியும். ஆனால் ஒழிந்த மொழிகள் என்னங்கிறத நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? பாரதி உங்களுக்கு சொன்னது என்ன? செப்பு மொழி 18 உடையாள். எப்போ சொன்னார்? 1920. அதுக்கப்புறம் தாய்மொழி எங்கேருந்து வந்தது? 444. 18ங்கிறது 22 தானே ஆச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் ஆகலை. இந்திய தேசிய மொழிகள் 22 தானே. தாய்மொழியில் படிங்க அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்துல் கலாம் எங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு போகலையா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் திரௌபதி முர்முவை ஜனாதிபதி ஆக்கிட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் ஆக்கிட்டா போருமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு கலாம் உருவாகினார், அதனால் அதை வச்சு ஒத்துக்கோன்றீங்க. 4 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் +2 எழுதுறான். ஒரு கலாமை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? ஓகே சார். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் மடைமாற்றுவதன் மூலமாக, திசை திருப்பதன் மூலமாக, அபத்தமாக, அசிங்கமாக, கேவலமாக பதில்களை தர்றீங்க. ஓகே ஓகே. இதைத்தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இன்னைக்கு அமித்ஷாவினுடைய போஸ்டர் போட்டா மாதிரி ஒரு ஃபோட்டோ அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் அமித்ஷா ஃபோட்டோவுக்கு இல்லாமல் நடிகர் சந்தான பாரதியினுடைய ஃபோட்டோவை போட்டு பிஜேபி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கிறதா சென்னை மாகாணத்துக்குள்ளே தான் வருது. அந்த ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. இதற்கு முன்பு 2019-18 அந்த காலகட்டத்தில் 2 பேருக்கும் முகஜாடையில் ஒற்றுமையாக இருக்கிறதுனால ஒரு குழப்பம் வரும். இன்னைக்கு அமித்ஷா இருக்கிற இடத்துல சந்தான பாரதி இருப்பது, அதுவும் ஒரு வெளிப்படையாக ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பது அப்படிங்கிறது அமித்ஷாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த போஸ்டரை யார் ஒட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கறது? இப்போ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையே, பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வெள்ளை கலர் நீல கலர் பேண்ட்டு தானே, நீ காக்கி கலர் போட்டிருக்கிய, நீ அப்போனா பொய் சொல்கிறேன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்தந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. பிஜேபியோடைய லெட்டர் பேடை எடுத்து பாருங்கள், எந்த லெட்டர் பேடை வேணாலும் எடுத்து பாருங்கள். அங்கே மிகப்பெரிய அளவில் தாமரை சின்னம் இருக்கும். அந்த தாமரை சின்னத்திற்கு ஏறத்தாழ ஈடாக மோடி அவர்கள், இன்னைக்கு நட்டா அவர்கள், இன்னொரு தேசிய தலைவருடைய 3 படங்கள் இருக்கும். உங்களுடைய படம் இந்த பக்கம் அதற்கு நிகராகவோ அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாகவோ தான் வைத்திருப்பீங்க. இதுதான் ஸ்டாண்டர்டு. தேசியம் எனக்கு முக்கியம், என் சின்னம் எனக்கு முக்கியம், அதுதான் மிக பெருசாக தெரியணும். பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் இருக்கணும். இந்த 3 பேருடைய படங்கள் இருக்கணும். இதற்கு கொஞ்சம் கம்மியாகவோ நிகராகவோ உங்கள் படம் இருக்கலாம். அதுதான் உங்கள் லெட்டர் பேடாகவே இருக்க முடியும். அந்த மாதிரி பிஜேபியில் ஒரு போஸ்டர் ஒட்டினால் அந்த இடத்துல நம்ம இவங்கெல்லாம் ஒட்டுவாங்களே, திருமாவளவன் ஐயாலாம் ஒரு 15 பேர் ஃபோட்டோ ஒட்டியிருப்பார். அவங்களாம் யாருன்னு கூட அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவருக்கு பாதி பேருக்கு தெரியாது, அம்பேத்கரை தவிர மற்றெல்லாம் ஒட்டியிருப்பார். அல்லது விஜய் ஐயா கூட கிட்டத்தட்ட 5 பேருடைய படத்தை ஒட்டுறாரு. அதெல்லாம் நியாயம் இருக்குது. காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நேரு படம், காந்தி படம், இந்திரா காந்தி படம், ராஜீவ்காந்தி படம் இருக்கலாம். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ராகுல் காந்தி படம். என்னுடைய போஸ்டரில் இது பிஜேபி தான் அடிச்சதுன்னு சொன்னால், தவறுதலாக அமித்ஷாவுக்கு பதிலாக சந்தான பாரதி ஐயாவுடைய படத்தை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் கூட அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கும்? அந்த வடிவமைப்பில் இந்த 3 பேருடைய படம் இருக்கும், சின்னம் கண்டிப்பாக இருக்கும். இப்படித்தான் ஒரு போஸ்டரே இருக்க முடியும், அஃபிஷியல் போஸ்டராக இருந்தால். அப்போ தப்ப கூட சரியா செய்யாம இங்கிலீஷ்ல போய் ஹிந்திக்கு தார் ஓட்டுறோம்னு ஒட்டினா மாதிரி அந்த ஒரு அற்புதமான அறிவாளி பண்ணாரு அந்த வேலையை. அவர் வீட்டில் இருக்கிறவங்களாம் 3 மொழி கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னோமே, அந்த மாதிரியான தப்பையாவது சரியா செஞ்சு தொலைங்கன்னு சொல்றோம். நீங்க கரெக்டா ஒரு பிஜேபி போஸ்டருங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த படத்தை மாற்றி ஓட்டிட்டு, கொஞ்சம் காசு தான் உங்ககிட்ட தான் இருக்கே, வருஷத்துக்கு 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுது, நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வேறு யாராவது பேனர் வச்சா தான் நீங்கள் தடுப்பீங்க, உங்களுக்கு வச்சுக்கலாம். என்டையர் மெட்ரோவில் நீங்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிற போஸ்டரெல்லாம் ஒட்டலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. கரெக்டாக தப்பு பண்ணுங்க.
ஒரு பிஜேபி போஸ்டர்னா அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்கும். அந்த வடிவமைப்பு வச்சுட்டு இந்த தவறுதலான படத்தை வச்சுட்டு பாரு அவங்களுக்கு யார் அமித்ஷானே தெரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் உனக்கு ஹிந்தினா என்னன்னே தெரியலங்கிறேன். ஹிந்தி தெரியலனாலும் பரவாயில்ல, ஹிந்தி எப்படி எழுதிருக்கும்னு கூட உனக்கு தெரியலன்னு நான் கிண்டல் பண்ணுறேன். நீங்கள் உடனே சந்தான பாரதி படத்தை ஒட்டிட்டு இவர் அமித்ஷா மாதிரி இருக்குன்னு இது கூட இவங்களுக்கு தெரியலன்னு கேளனப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த தப்பையாவது சரியாக செய்யுங்க. அந்த தப்பு யார் செஞ்சிருப்பா? நம்ம 30% கமிஷன் வாங்கக்கூடிய கட்சி தான் செஞ்சுருக்கோம். அதனால தான் அண்ணாமலை ஐயா என்ன சொல்கிறாரு, இதை திமுக தான் செஞ்சுருப்பாங்க. திமுக தான் செஞ்சிருக்காங்க. வேற தப்ப கூட தப்பா செய்யற ஆளு வேற யார் இருப்பான்? உலக அளவுல பேச்சு அடிப்படுது. யாரா வேணாலும் இருக்கலாம். பிஜேபி இல்லைங்கிற அடிப்படையில நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா ஒரு காரியகர்த்தாவுக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரதமரா, தலைவரா, உபத்தலைவரா அந்த கதையெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காரியகர்த்தா தான். என்ன நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம், மாநில தலைவர், மாவட்ட தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர், நீங்க கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு காரியகர்த்தா தான். எனக்கு அந்த லெட்டர் பேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் வடிவமைப்பு இருக்கும், இப்படித்தான் என்னுடைய போஸ்டர்ஸ் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி தப்பு பண்ணுவேன், தெரிந்தே எப்படி தப்பு பண்ணுவேன். நான் பண்ணியிருந்தா அந்த தப்பையாவது கரெக்டா பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு இந்த சந்தான பாரதி படத்தை ஒட்டிட்டு அசிங்கப்படுத்தியிருப்பேன். நீ கரெக்டா கூட தப்பா பண்ற, அப்பதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சித்து வேலைகள் எல்லாம் செய்யறதை நிறுத்துங்க. பிஜேபி வருதுங்கிறது 58 பேர் உங்ககிட்ட நீங்க பேசுற சொற்பொழிவு கேட்கறதுக்கு வந்தாங்க இல்லையா, அப்பவே நீங்க எல்லாரும் பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்கிறது உலகத்துக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த போஸ்டர்லாமா? எல்லாம் ஒவ்வொன்றுமே எதையும் ஐயா, ஆரம்ப காலத்திலிருந்து திமுக செய்யக்கூடிய அல்லது திக காலத்திலிருந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, தன்னை விட ஒருத்தன் உயர்ந்து இருந்தான்னா அவனை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, மட்டுப்படுத்தி, நையாண்டி பண்ணி, ஏளனப்படுத்தி தனக்கு நிகராக அதை கொண்டு வந்துடும். இதுக்கு உயர தெரியாது, அவனை தீக்கு இறக்கி விட்டுரும். இது ஆரம்பத்திலிருந்து பண்ற ஒரு விஷயம். ஸோ இதையெல்லாம் ஒரு விவாத பொருளாவே கொண்டு வராதீங்கன்னு நான் சொல்லிட்டு போறேன். அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்றதுனாலதான் இது விவாத பொருளாவே மாறுது. பதில் சொல்லலைன்னா என்ன இருக்கும்? எனக்கு கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு. விஜய் ஐயாவுக்கோ எடப்பாடி ஐயா கோவம் வந்துடுது ப்ரெஸ்ல கேள்வி கேட்டா. ஸ்டாலின் ஐயா ப்ரெஸ்னா அவருக்கு என்னன்னு கூட தெரியாது, அவர் அப்படியே ஒதுங்கிப்பாரு, அவரே எழுதி படிப்பாரு. உதயநிதி ஐயா அதை விட ரொம்ப அற்புதம். அந்த கேள்வி கேட்ட உடனே இந்த பேப்பர் வந்துச்சு, இந்த பேப்பர் எடுத்து படிப்பார், மாற்றி கொடுத்துட்டான்னா கிழிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் அவங்களுடைய அற்புதமான அறிவுத்திறன். எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியும், நம்பர் 1. ரெண்டாவது, அடுத்து அவங்க கிட்டலாம் கேள்வி கேட்கறதுக்கு இந்த பிரஸ்காரங்களுக்கு தைரியமே வராது. பேண்ட் கலர் மாறிடும் கேள்வி கேட்டா. ஆனால் இங்க தான் கேள்வி கேட்க முடியும். இவருக்கு தான் அறிவுபூர்வமா பதில் சொல்ல தெரியும். எப்படி இப்படி அப்படி ஓட்டினாலும் ஒரு ஆட்டோ ஓட்டி, சைக்கிளை ஓட்டி, காரை ஓட்டி, பைக்கை ஓட்டிட்டு வந்துருவாருன்னு தெரியும். அதன் அடிப்படையில் அந்த பேட்டி நடக்குது. ஸோ அவர் தைரியமா பதில் சொல்றாரு. இது ஏன் நீங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்டா என்ன ஆகும்? சொல்லலைன்னா என்ன ஆகும்? பெண்ணை பெற்றவனுக்கும் பையனை பெற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பெண்ணை பெற்றவன் கோவிலில் உங்கள் பொண்ணோட ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்ன உடனே அவன் ஃபுல்லாக அதை டீட்டெயில் எடுத்துகிட்டு, அம்மா ஒன்றும் இல்லையம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா, எந்த சேகரனையும் ஞானத்தையும் நீ பார்க்கல இல்லைம்மா அப்படின்னு கேட்டுருவான். ஏன்னா அவன் பெண்ணை பெற்றவன். பையனை பெற்றவன் இருந்தால் கவலைப்பட மாட்டான். ஒரு வாரம் கழிச்சு கூட கேட்பேன், ஏன்னா அந்த ராமசாமி சொன்னார் நீ கோவிலுக்கு போயிருந்தியாமா அப்படின்னு. இவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நாம் பதில் சொல்லணும், பதில் நேர்மையாக சொல்லணும், ஏளனமாக சொல்லக்கூடாது. அதை தான் நம்மளே பண்ணுறாரு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.